ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் மயிலாட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சசிகுமார் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இப்போ தியேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய வில்லன் ஒரு மத்திய மந்திரியாக இருக்கார். இவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனால் வெளி உலகத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. எப்படியாவது இந்த 2 கிட்னியும் இவருக்கு பொருத்தினா தான் இவர் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் கிட்னி இவருடைய உடம்புக்கு எந்த கிட்னி பொருந்தது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சசிகுமாரோடைய கிட்னி இவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. உடனே சசிகுமார்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சசிகுமார் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து ஒரு கிட்னி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கூட்டாளிகள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சசிகுமார் வர மறுக்கிறாரு. இப்போ இறுதியில் சசிகுமாரோட கிட்னி நம்ம அரசியல்வாதிக்கு பொருத்தப்பட்டுதா இல்லையா, அவர் எப்படி கூப்பிட்டு வந்தாங்க, அவர் கூப்பிட்டு வரதில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சசிகுமார் அவங்களுடைய ஆக்டிங் தாங்க வேற மாதிரி பின்னி பெடல் எடுக்கிறாரு. எப்பவும் ஒரு அப்பாவித்தனமாக ஒரு இயல்பாக நடிக்கிறது சசிகுமார் அவரால் மட்டும்தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் நச்சுன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவரை சுற்றி தான் கதை நகருது. அதேமாதிரி ஹீரோயின் ஒரு யதார்த்தமாக வராங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோயினி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சசிகுமாரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு சின்ன குட்டி ட்ராமா போட்டு சசிகுமாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த சீன்ஸை ரொம்ப ரசிக்க வைக்கிறது நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த படம் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த இயல்பான வாழ்க்கை நடைமுறையை அப்படியே அழகாக படம் பிடிச்சு காட்டுறது டைரக்டர். அது நல்லாவே வந்திருக்கு. ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குங்க. நிரோஷாவுடைய அந்த ஒளிப்பதிவு இயல்பாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. பிஜிஎம் நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லாவே சூப்பராக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்கின் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கடைசியில் கொஞ்சம் ஸ்லோவானாலும் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான சீன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை அப்படியே பிரமிக்க வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிடில்லாம் பார்க்கும்போது இந்த படம் எங்கே நம்மளை அள வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு போகும். ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தா பாடா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. எல்லாத்தையும் ஒரு ஆனந்த கண்ணீரால் அப்படியே அள வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு பயங்கரமாக அதிரடி ஸ்க்ரீன் பிளேல செம்மையாக டூ ஸ்டெண்டிங்கில் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஸ்லோவாக ஒரு வித்தியாசமான சீன்ஸாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து செட் ஆகும். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸாக எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.